கார்த்திக் தீபா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டீஸ்வரியே ஒருத்தன் வந்து மாலை போடுற மாதிரி போட்டு அவங்க இடுப்பை கிள்ளிடுறாங்க. இதை வெளியே சொல்ல முடியாம அவமானத்துல கூனி குறுகி போய் சாமுண்டீஸ்வரி தள்ளி போய் கோர்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்பாடா எப்படியோ இப்போவாவது அக்கா ஓரமா ஒதுங்க நினைச்சாலே அது வரைக்கும் சந்தோஷம். எப்படியும் இந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டா, இதுவே ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்திராவோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னமா ஆடிக்கிட்டு இருந்தா இப்ப புரியுதா, இந்த கூட்டத்துல வந்து நின்னா எப்படியெல்லாம் அசிங்கப்படணும்னு இப்போவாது புத்தி வந்து அப்படின்னு நினைச்சிட்டு, அக்கா இங்க பாருக்கா, எலெக்ஷன் எல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டான்னு சொன்னேன், நீ கேட்டியா, இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு நிக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு இந்த பக்கமா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க. அங்க நம்ம போட்டு கொடுத்த திட்டம் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. எங்க அக்கா இப்பதான் நினைச்சு ஓரமா ஒதுங்கி கொண்டிருக்கா, அவமானத்துல கூனி குறுகி போய் கொண்டிருக்காளுங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க. அப்படியே சந்திரா, இப்பதான் எனக்கே சந்தோஷமா இருக்கு சந்திரா, நம்ம போட்ட திட்டத்திலேயே இதுதான் ரொம்ப நம்மளுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பா மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவா, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா நிச்சயமா அந்த ஆளை தேடி போய் கையும் களவுமா பிடிச்சிருவானுங்க. அதனால அவனை இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்னு சொல்லிருங்க, எங்கேயாவது வெளியில அனுப்பிச்சிருங்க, அவன் மட்டும் இந்த டிரைவர் பையன் கையில கிடைச்சிட்டு போறான் அப்படின்னு சந்திரா எச்சரிக்கை பண்றாங்க. ஆமா சந்திரா, நீ சொல்றதும் சரிதான், அவனை இப்பவே நான் ஊரோட்டு போக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சாமுண்டீஸ்வரி கிட்ட வம்பு பண்ணனவன அங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மயில் வாகனம் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ஆளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அடி அடின்னு அடிச்சு நொக்கு வாங்குறாங்க. என்னடா உன்னை யார் இப்படி எல்லாம் பண்ண சொன்னா, இந்த மாலையை யார் போட சொன்னா, நீ எந்த ஊர் சேர்ந்தவை, எங்க இருந்து வந்தேன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் அடி தாங்க முடியாம உண்மையெல்லாம் உளறி கொட்டிடுறாரு. சிவனாண்டி சொல்லித்தான் நான் இப்படி பண்ணிட்டேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டேங்க ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்டையும் மயில்வாகனத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. சரி நீ இதை ஊருக்கு முன்னாடி வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லி தரன்னு எடுத்துக்கிட்டு வராங்க. கார்த்தி வந்து எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லணும், அப்படி இல்லைன்னா நீ போலீஸில் போய் கம்பி என்ன வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இல்லைங்க ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே சொல்லிடுறேன், ஆனால் சிவனாண்டி சொல்லித்தான் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறத கேட்குறேங்கிறாங்க. சகலா இது எல்லாமே சின்ன மாமியார் போட்டு கொடுத்த திட்டமாக தான் இருக்கும், இல்லைன்னா இவன் இந்த அளவுக்கு தைரியமாக வந்து இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கவே மாட்டேன், நம்ம அத்தையை பற்றி தெரிஞ்சிருந்து இவ இப்படி பண்ணறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஊருக்கு முன்னாடி நிறுத்தி நல்லா வெளுத்து வாங்கணும், அப்போ தான் உண்மையெல்லாம் கக்குவான், இதுக்கு முன்னாடி யார் இருந்தா பின்னாடி யார் இருக்கா இதெல்லாம் சொன்னா தானே தான் ஊர் மக்களும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு மயில் வாகனம் சொல்லவும், கார்த்தி ஆமாம் இதுதான் சரி, வா யார் உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொன்னான்னு நீ எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்லணுங்கிறாங்க. சரிங்க ஐயா நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேன்னு வராங்க. இந்த விஷயம் சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் தெரிஞ்சு போயிருது. தெரிஞ்சது உடனே அவனை மிரட்டுறாங்க. ஏண்டா உன்னை அப்பவே நான் ஊரோட்டு போக சொல்லி பணத்தையும் கொடுத்தமில்ல, திரும்பவும் எதுக்கு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னங்க ஐயா பண்ணுறது, நான் தப்பிச்சு போகலான்னு பார்த்தேன், அந்த நேரம் பார்த்து என்னை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னால் தப்பிக்க முடியல, என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாங்க. அப்படி இல்லைன்னா நான் சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், முடிஞ்சா காப்பாத்துங்க, இல்லைன்னா நான் போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பிச்சு போக பார்க்குறேங்கிறாங்க. என்னடா அப்படியே பல்ட்டி அடிக்கிற, பணத்தை எங்ககிட்ட வாங்கிட்டு அவங்க பக்கம் நீ சார்பாக பேசிக்கிட்டு இருக்கிறியா, உன்னை கொன்னே போட்டுருவேன்னு முத்துவேல் மிரட்டுறாரு. சரி சரி இப்படியே இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு, யார் கண்ணிலையும் பட்டுறாதுடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா மயில் வாகனம் இவங்களை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. பேசுறது எல்லாம் வீடியோ எடுத்து உடனே கார்த்திகிட்ட இங்கே பாருப்பா ஷேப்பா இவங்க ரெண்டு பேரும் பேசுறது எடுத்துட்டேங்கிறாங்க. அப்படியா, இது ஒரு சமயத்துக்கு உதவும் வச்சிருங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. சந்திரா சந்தேகப்பட்டு சிவனாண்டி கிட்ட கேட்குறாங்க, ஏங்க அந்த ஆளை நீங்கள் ஊரை விட்டு அனுப்பிச்சி வச்சிட்டிங்களா, திரும்பவும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானா, அந்த டிரைவர் பையன் கையில் கிடச்சிட்டு போகிறாங்கிறாங்க. அவங்ககிட்ட கிடச்சிட்டான், அப்புறம் எப்படியோ அவனும் தப்பிச்சு வந்துட்டான், தப்பிச்சு இப்போ என்னை பார்த்துட்டு பேசிட்டு தான் போகிறாங்கிறாங்க சிவனாண்டி. இது தப்பிச்சு போனவன் திரும்ப இருக்குங்க உங்கள்கிட்ட வந்து பார்த்து பேசுனா, அதுவும் ஆத்தி கையில் கிடச்சி திரும்பவும் உங்களை வந்து பார்த்துருக்கானே, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கே, டிரைவர் பையன் ஏதாவது அவனை வச்சு ட்ராமா பண்ணியிருப்பானாங்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை சந்திரா, அவன் மட்டும்தானே வந்தாங்கிறாங்க. இல்லைங்க நம்ப முடியாது, அவன் சரியான கில்லாடி கில்ல, ஏதாவது தந்திரம் பண்ணியிருப்பான், அது உங்களுக்கே தெரியாம கூட இருந்திருக்கலாங்கிறாங்க சந்திரா. நடந்ததை நினைச்சு சாமுண்டேஸ்வரி சோகமா உட்காந்துருக்காங்க. அங்க ரேவதி வந்து துர்கா எல்லாரும் வராங்க. அம்மா என்னம்மா நீங்க எவ்வளவு டேலண்ட் அல்வங்க, எவ்வளவு தைரியமானவங்க, நீங்க போய் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி சோர்ந்து போய் உட்காரலாமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதுதான் நம்மளோட வீக்னஸ்ன்னு தெரிஞ்சா அவனுங்கெல்லாம் ரொம்பவே ஆட்டம் ஆடுவாங்க, கை வச்சவன திருப்பி அடிச்சிட்டீங்கல்ல, அதுவே அவனுக்கு காலத்துக்கும் அந்த அவமானம் தாங்க முடியாம தவிப்பாமா, இப்படிப்பட்ட ஆளுகளை நம்ம சும்மா விடக்கூடாது, காட்டி கொடுக்கணும், நீங்க விட்டது தப்பாத்தமா போச்சு, அவன் செஞ்சதுக்கான தண்டனை நீங்க அடிச்சது பத்தாதுமா, ஊருக்கு முன்னாடி கட்டி வச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்கணும், இந்த மாதிரி இனிமே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடாதேன்னு அவனை மிரட்டி இருக்கணுமா, நீங்க லேசா விட்டது தப்பா போச்சு, அசால்ட்டா விட்டுருக்கவே கூடாது, மறுபடியும் நம்ம கையில சிக்கனானா அவனை வெளுத்து கட்டிடணுங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்கன்னா இதெல்லாம் ஒரு மான மரியாதை சம்மந்தப்பட்டதல்லவா, ஜனங்க முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்குதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. கார்த்தி மயில் வாகனம் ரெண்டு பேரும் வராங்க. அத்தை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயம், நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காக அவங்க இப்படி செய்யக்கூடிய ஒரு வேலை, இதையெல்லாம் நம்ம பெருசுப்படுத்திக்கிட்டு இருந்தா நான் திரும்ப திரும்ப நம்மளை அசிங்கப்படுத்த தான் பார்ப்பாங்க, அசிங்கப்படுத்தணும்
அவங்க கையை வெட்டி இருந்தா சரியா இருந்திருக்கும். விட்டது தப்பா போச்சு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நம்ம பார்த்துக்கலாம் வாங்கன்னு மயில்வாகனமும் கார்த்தியும் கூப்பிடுறாங்க. இல்ல மாப்பிள்ள எனக்கு மனசே சரியில்லை. இந்த வயசுக்கு மேல தேர்தலில் நிக்கிறதெல்லாம் தேவைதானான்னு என் மனசுக்கு தோணுதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி மயில்வாகனம் 2 பேரும் வற்புறுத்தி கூப்பிட்டதுனால சாமுண்டீஸ்வரி சரின்ட்டு வர்றாங்க. அப்ப சந்திரா வந்து தடுக்கிறாங்க. இதை பார்க்கா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. அதுவும் நமக்கு இது ஒத்து வராது. வேண்டான்னு சொன்னா கேட்குறியா? நம்ம சொத்து தான் போகுது. நேரமும் வேஸ்ட் ஆகுது. நம்மளுக்கு இதுல கேவலம் மான மரியாதை இதையெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்காகவே இந்த சிவனாண்டிக்கும் முத்துவேலை சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ சதி பண்றாங்க. அவங்கள விட்டு தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம்ல. இதெல்லாம் நமக்கு தேவையில்லைக்கா. இப்ப கூட ஒன்றும் கெட்டு போயிடல. பிரச்சாரமே வேண்டாம். நான் தேர்தலுக்கு நிக்கலேன்னு சொல்லிட்டு விலகிக்கான்னு சொல்றாங்க சந்திரா. சந்திரா யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக நம்ம பலவீனமா வீழ்ந்துடக்கூடாது சந்திரா. எதிர்த்து நின்று பார்க்கணும். சப்போர்ட்டுக்கு தான் மாப்பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம்? அவன் செஞ்ச தப்புக்கு தான் அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஓங்கி ஒரு அறை விட்டுட்டேனே, அந்த அவமானம் அவனுக்கு போதாதா? அந்த அடியிலேயே அவன் திரும்பவும் பொம்பளைங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான் சந்திரா. அவன் ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக நம்ம ஊருக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நம்ம துணிஞ்சு நிற்கணும். அதுதான் முறை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி மயில்வாகனத்தையும் கார்த்தியும் கூப்பிட்டுட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்புறாங்க. கார்த்தியும் மயில்வாகனமும் சந்திராவை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன பெரியத்தையே எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு சொல்லி நீங்க என்னென்னமோ தந்திரம் பண்ணி பார்த்தீங்க. ஆனா பெரியத்தை அதையும் தாண்டி எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. போறது என்னமோ அத்தை தான். ஆனா தோக்க போறது என்னமோ உங்க புருஷன் தான். ஆனா நீங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறீங்க. அத்தை தான் எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிக்க போறாங்க. ஜெயிக்க போறது நாளைக்கு அவங்க தான். அவங்க காலடியில உங்க புருஷனும் மாமனாரும் வந்து விழ போறாங்க உறுதி அப்படின்னு மயில்வாகனம் சந்திராவை பார்த்து சொல்றாங்க. இந்த பக்கம் கார்த்தி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் இன்னும் ஏதோ பிளான் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கே. என்ன பண்ண போறான்னு தெரியல. வில்லத்தனமா சிரிக்கிறான். ஏதோ பின்னாடி ஒரு நோக்கத்தோட தான் இருக்கிறான். என்னன்னு கண்டுபிடிக்கணுமே நினைக்கிறாங்க சந்திரா. நம்மளை பார்த்து நக்கலா வேற சிரிக்கிறானுங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு நாமளும் போய் பார்க்கலான்னு சந்திரா சாமுண்டீஸ்வரிக்கு பின்னாடி போறாங்க. சாமுண்டீஸ்வரி ஓட்டு கேட்கறதுக்காக பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி வந்து கேட்கறாங்க. ஏமா உங்க நம்பி வந்ததுக்கு ஆம்பளைக்கு முன்னாடி ஒரு ஆம்பளையை கை நீட்டி அடிச்சிட்டிங்களே, இது சரியா நியாயமா அப்படின்னு எல்லாம் நியாயம் கேட்கறாங்க. என்னம்மா செய்யறது? அவன் பண்ணின தப்பு அப்படி. மாலையை போடுற மாதிரி போட்டுட்டு அவன் கொஞ்சம் அநாகரிகமா நடந்துக்கிட்டான். அது யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லாம போச்சு. அவன் தப்பு பண்ணினதுனால தான் நான் தண்டனை கொடுத்தேங்கிறாங்க சாமி. எங்க ஊருக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு எங்க முன்னாடி தானே மாலை மரியாதை கொடுத்து உங்களை வரவேற்பு கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவங்களை இப்படி அடிச்சிட்டீங்களேம்மா, எங்களுக்கு அது வருத்தமா இருக்குதுங்கிறாங்க. நீங்க யாரும் எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். அவரே அவர் வாயால உண்மையை ஒத்துக்கிட்டாரு. நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி அந்த நபரும் சிவனாண்டி முத்துவேல் இவங்க 3 பேரும் பேசிட்டு இருந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அடப்பாவி சண்டாளா, இப்படி எல்லாத்தோட பேரையும் கெடுக்கிறதுக்கு தான் இவன் மாலை மரியாதை போட்டு வரவேற்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து மேலேயே கை வச்சிருக்கானா? எவ்வளவு பெரிய கலங்கத்தை ஏற்படுத்த பார்த்திருக்கான். இப்படிப்பட்டவனை சும்மாவா விட்டீங்க? அடிச்சது மட்டும் பத்தாது, இவனை போட்டு மிதிச்சிருக்கணும் அப்படின்னு பொம்பளைங்க எல்லாரும் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொம்பளைங்க எலெக்ஷன்ல நின்னா இப்படி கேவலமான புத்தியோட தான் வந்து நெருங்குவாங்களா? இவனுங்களை சும்மா விட்டது தப்பா போச்சு அப்படின்னு சில பேர் எழுந்திருச்சு நிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த கார்த்தி இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா அத்தை ஏன் அடிச்சாங்கன்னு? அத்தை அடிச்சதுல தப்பே இல்லைன்னு சொல்றாங்க மயில்வாகனம். ஆமா தம்பி, நீங்க சொல்றதும் சரிதான். அதை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவன் பொம்பளை மேலேயே கை வச்சிருக்கானா? இவன் கையை வெட்டி எரிஞ்சிருக்கணும். சும்மா விட்டது தப்பா தான் போச்சு. ஆனா நாங்கெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மன்னிச்சிடுங்க மேடம். பெண்களுக்கே முன் உதாரணமா நிக்கிற நீங்க இந்த எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா நீங்க தான் எல்லாம் நினைச்சு நீங்க ஓரமா ஒதுங்கி நிக்க கூடாது, வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கிறோம் அப்படின்னு இன்னும் பல பொம்பளைங்க எல்லாருமா சாமுண்டீஸ்வரிக்கு பின்னாடி வந்து ஓட்டு கேட்க வந்து நிக்கிறாங்க. சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமா சேர்ந்து தானே இப்படி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் திரும்பவும் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது. வந்தா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அவங்கள தர்ம அடி கொடுக்கறதுக்காக எல்லாம் தயாரா நிக்கிறாங்க. முத்துவேல் சிவனாண்டி 2 பேரும் சந்தோஷமா சரி சாமுண்டீஸ்வரி வந்துட்டு போயிட்டா, திரும்ப நாம இந்த ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்கலான்னு வர்றாங்க. அந்த ஊர் பொம்பளைங்க எல்லாரும் கையில விளக்கு மருந்து அடியுமா வச்சிருக்காங்க. பயந்து போய் நிக்கிறாரு சிவனாண்டி.